பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரயாணங்கள், உங்களுடைய தொழில், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை, படிப்பு, உங்கள் சரீரத்தினுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் சரியாக்கிடுவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் நல்ல. இந்த மாதத்திலே நான் தேவ சமூகத்தில் காத்திருந்த போது 138ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வசனத்தை கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தமாய்க்கு தந்தார். இந்த சபைக்கு வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. எங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டும் பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு தொடர்பு. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், தூது கொண்டு வந்திருக்கிற ஒரு தூதனப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நற்செய்திகள் உண்டாகட்டும். இந்த பலிபீடத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். நிறைய போஸ்டர்ஸ்லாம், நிறைய நம்ம வாட்ஸ்அப்லலாம் டெய்லி போடுற வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று இந்த சங்கீதக்காரன் ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் கொடுத்த அநேக வாக்கு தத்தங்கள் நிறைவேறாத போது அவனுக்கு நிறைய டாஸ்க், நிறைய சவால்கள் இருந்தது, நிறைய எதிரிகள் இருந்தாங்க, குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள். அவன் ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டு அவன் அலைந்து திரியும் போது தேவன் மேலே விசுவாசம் வைத்து இந்த வார்த்தையை பேசுகிறான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் இப்படியே சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய நெருக்கத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கலாம், நிறைய எதிரிகள். ஒருவேளை உங்கள் சரீர பலவீனங்கள் நாளுக்கு நாள் உங்களை பயமுறுத்தி நான் வாழ்வேனா வாழ மாட்டானே என்று ஒரு பயங்கரமான உங்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசத்தை கொண்டு வந்திருக்கலாம். அல்லது உங்கள் ஃபினான்ஷியல், நீங்கள் போயிட்டு இருக்க அந்த எக்கனாமிக்கலாக பண ரீதியாய் பாதிக்கப்பட்டு கடனில் சிக்கிக்கொண்டு ஏதோ ஒரு போராட்டத்தின் வழியாய் போய்கொண்டு நீங்கள் மனதிலேயே ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணலாம், என் வாழ்க்கை சரியாகாதுன்னு. ஆனால் நான் சொல்லுவேன், சூழ்நிலைகளுக்கெல்லாம் மேற்பட்டவர் தேவன். ஆமென். நீங்கள் யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா உங்கள் பிரச்சனையையும் தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கணும். உங்கள் பிரச்சனையை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்களானால் எது பெருசாக தெரியும்னா வசனம் பெருசாக தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஆமேன். ஒரு காலகட்டம் வரைக்கும், ஒரு வயசு இருக்கிற வரைக்கும், இப்போ இந்த சக்தி தருண், இந்த இருக்கிற இந்த வாலிப பசங்கள்லாம் கேட்டிங்கன்னா, விஜய்லாம் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கானதை நானே செஞ்சு முடிச்சுப்பேன், என்கிட்ட ஆற்றல் இருக்குது, வலிமை இருக்குது, வயசு இருக்குது அப்படின்னு எனக்கானதை நானே செய்து முடித்துக்கொள்வேன். ஏன்னா நான் அப்படி இருந்த ஒரு காலத்தில், வாலிபனாக இருக்கிற காலத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய சவுறு மேலே ஏற சொன்னாலும் ஏறும். பயங்கரமாக தென்னை மரம் ஏறுவோம் பாருங்கள், எள்ளி திருடுறதுக்கு. இப்போ தென்னை மரம் ஏற சொன்னீங்கன்னா அந்த வேற தாண்டுவோனான்னு தெரியாது. ஒரு காலத்தில் வயதும் வாலிபமும் என் கையில் அந்த பலனும் இருந்த காலங்களிலே எனக்கானதை நானே செய்து கொள்வேன், எனக்கானதை எனக்கு செய்து கொள்ளக்கூடிய அறிவு ஆற்றல் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்த காலங்கள் ஒன்று உண்டு. ஆனால் காலங்கள் தாண்டி வரும்போது, வயது மூப்படையும் பொழுது, அனுபவங்கள் வரும்போது, அறிவு வளரும் போது, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரே ஒருவரால் மட்டும்தான் எனக்கான யாவற்றையும் செய்து முடிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க பாருங்க. எவ்வளோ கனவுகளோட குடும்பத்தை தொடங்கணும், எவ்வளோ கனவுகளோட பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், வாழும்போது இப்படிலாம் வாழ்ந்துடணும். பயங்கர டைலாக்லாம் விட்ட பாருங்க. மனைவிக்கு இப்படி ஒரு வீட்டை கட்டிடுவேன், உனக்கு இப்படி பங்களா வாக்கிடுவேன், உன்னை இங்கே வச்சிடுவேன், மேலே நீ உயர் கூடையில் ஆடுவேன், இதெல்லாம் சொன்ன பாருங்க. ஆமாம். கல்யாணம் ஆகி மொத வருஷமே ஊட்டியை பார்த்துருக்கிறியான்னு கேட்டேன். கல்யாணம் ஆகலை, நிச்சயதார்த்திலே கேட்டேன், ஊட்டியை பார்த்துருக்கிறியாமான்னு பாருங்க. ஊட்டினா என்னன்னே தெரியாதுங்கன்னாங்க. ஊட்டி விடுறோமான்னு சொல்லி அப்போ சொன்ன பாருங்க. ஊட்டிக்கு இவங்களை கூட்டு போக எத்தனை வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? 25 வருஷம் கழிச்சு நான் ஒன்று புரிஞ்சேன். நான் நினைப்பது நான் சொல்வதெல்லாம் அல்ல, அவர் என் வாழ்க்கையில் செய்ய நினைத்தது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஆற்றல் இருக்குது, வேலை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு 50 நீங்கள் தொட, ஒரு 45 தொட ஆரம்பிக்கிறது ஒன்று புரியும். நான் எதெல்லாம் செய்ய நினைச்சேனோ ஒன்றுமே நினைக்கல, அவர் எதெல்லாம் செய்ய நினைத்தாரோ அத்தனையும் என் வாழ்க்கையில். ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? நான் அடிக்கடி சொல்லுவேன், தன் பிள்ளைகளுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறார்? ஆமேன். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, நான் நிச்சயமாக சொல்கிறேன், அது வரப்போகுது. நீங்கள் எதுக்காக நெடுநாளாக காத்திருக்கிறீங்களோ கர்த்தர் கரத்தில் தரப்போகிறார். அது உங்கள் பிள்ளைகளோட வேலையாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு காரியம், நீண்ட நாட்களை வர வேண்டிய காரியமாக இருக்கலாம், நான் சொல்கிறேன் உங்கள் சரீர நிலையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் செய்து முடிக்க போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது நடந்துரும் பாஸ்டர், எனக்குள்ள விசுவாசம் ரொம்ப ஆழமாக வந்துடுச்சின்னு சொல்கிற சில நபரை கர்த்தர் காண்பிக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆமேன்னு
ஏன் பாஸ்டர் தாமதம் பண்றாரு? கொடுத்துடலாம்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன் பாருங்களேன், உங்களை அழகான ஒரு கனமான ஒரு விலை உயர்ந்த ஒரு மதிக்கத்தக்க பாத்திரமா கர்த்தர் வணையணும்னா அதற்கான நேரம் வரும். நீங்கள் கொசவன் வீட்டுக்கு போனீங்கன்னா, குயமன் வீட்டுக்கு போனீங்கன்னா, மண்ணை கொண்டு வந்து அப்படியே அவன் எந்த பாத்திரத்தையும் என்ன பண்ணிடுறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா செய்து விடவே மாட்டான் பாருங்க, செய்து விடவே மாட்டான். அந்த குயவன் மண்ணை வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு இடம் செலக்ட் பண்ணுவான். எல்லா மண்ணும் செட் ஆகாது. சில மண்ணெல்லாம் ஒத்தே வராது, அவனுக்கு தெரியும். குயவர்கள் எடுக்கிற மண்ணை பார்த்தீங்கன்னா அது களிமண்ணாக தான் இருக்கும். செம்மண்ணெல்லாம் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. செம்மண் பேன மேலே பூசலாம், கலர் பூசலாம். அந்த மண்ணை வெட்டி கொண்டு வரணும். அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. காய வைக்கணும், தண்ணி தெளிக்கணும், காய வைக்கணும், புடைக்கணும், ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போன பாருங்க. ஏன் இந்த பாத்திரம் கனமான பாத்திரமாக மாறணும்னா கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது பாருங்க. அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி, இந்த குப்பையிலிருந்து எடுத்தவனை புழுதியிலிருந்து உயர்த்தவனை ராஜாக்கள் கூட உட்கார வைக்கணும்னா, அவனை பிரபுக்களோட உட்கார வைக்கணும்னா அவனுக்கு நேரங்கள் எடுக்கும். அவனை ப்ராசஸ் பண்ணணும் பாருங்க. ஒரு டிவி இந்த மனுஷனை பிரதம மந்திரியா மாத்திட்டாங்க ஜனங்க சேர்ந்து. ஒரு சாதாரண டிவிக்கு இந்தியை தவிர குஜராத்தியை தவிர வேற லாங்குவேஜ் அவருக்கு பேச தெரியாது. ஆனால் அப்பேற்பட்ட மனுஷனுக்கு பர்சனாலிட்டியை கொடுத்து லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கான எல்லா ஆற்றல், எளிதில் கற்றுக்கிறதுக்கு ஆற்றல் கொடுத்து எல்லாம் பார்த்து இன்னைக்கு உண்மையாகவே ராஜஸ்தானத்தில் பிறந்த பிரின்சஸ் இருக்காங்க பாருங்க, லண்டனில், இங்கிலாந்துலலாம், யூகேலலாம், அவர்களோட சரிசகமாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு மாற்றினாங்க. அது சாதாரணமாக வந்து இல்லை, அதற்காய் அவரை அப்படி உருவாக்கினார்கள். நான் இன்னைக்கு என்ன பேச வரேன் தெரியுங்களா? நீங்கள் குப்பையில் இருந்திருக்கலாம், நீங்கள் புழுதியில் இருந்திருக்கலாம், ஒரு மதிக்கப்படத்தக்காத ஸ்தானத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த பீரியடை எதுக்கு எடுத்துக்கிறார்னா உங்களை உருவாக்குற ஸ்தானத்துக்கு எடுத்துக்கொள்ளுகிறார். உருவாக்கி என்ன தெரியுமா செய்வார்? உனக்கான யாவற்றையும் செய்து. நம்பனா கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வசனம் வாசிருங்க, நல்லா இருக்கும். 113:5 வாசிருங்க. 113:5 வாசிருங்களேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பார்க்கும்படி நம்மை தாழ்த்துகிறார், தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, குப்பையிலிருந்து இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், எடுத்தவொடனே பிரபு கிட்ட போயிடணும்னு நினைக்கிறோம். எடுத்தவொடனே இளவரசர் ஏதோ ஒரு படத்தில் கேட்பான், இந்த சைடு ஆக்டிங்கு வெளியூர் மாப்பிள்ள, இந்த சைடில் கொஞ்சம் அப்படி நிற்கிற மாதிரி ஹீரோ கூட டைரக்ட் ஹீரோ தான். ஆமேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம். இப்போ நச்ச என்னதான் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. எடுத்தவொடனே நான் பிரபு பாஸ்டர், நான் எடுத்தவொடனே இளவரசம் பாஸ்டர், எடுத்தவொடனே பாஸ்டர் ஆகி தான் பல சபை போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? அங்கிருந்து எடுத்து உன்னை கழுவணும் பிரதர். நிறைய தாடி இருக்கும், அசிங்கமாக இருக்கும், பக்கத்தில் போனால் நீச நாத்தடிக்கும், பல நாள் குளிக்காத உன்னை கழுவி கழுவி வசனத்தில் கழுவி வரும்போது கச்சாமுச்சான்னு வருவான் பாருங்க. நம்ம முள்ளு கில்லுலாம் குத்துற மாதிரி வரும். பக்கத்தில் நீங்கள் உட்காந்துனால ஐயோ இது பக்கத்துலேயே உட்காடுறோம், பல ஆள் பக்கத்தில் உட்காராலும் கெட்டு விட்டுக்குது பாருங்க. அப்போ அந்த சிஸ்டர் வந்தால் நான் சபைக்கு வர மாட்டேன்னு போனால் நல்லா இருக்குது பாருங்க. இப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. குப்பையிலேருந்து வந்தோம்ல, குப்பை அடையாளம் ரொம்ப நாள் இருக்கும் மேலே, அந்த ஸ்மெல்லு ரொம்ப நாள் இருக்கும் பாருங்க. நீங்கள் 2 நாள் குளிக்காமல் இப்படி சும்மா அப்படின்னுங்களேன், ஒரே நம்மளுக்கே என்ன பண்ணாது, அவ்வளோ பயங்கரமான இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். நம்மளை கழுவி கழுவி சரி பண்ணி உனக்கான வாக்கை கொடுத்துருவார் முன்னாடியே. இங்கே வந்த உடனே வனாந்தரத்தில் அலைஞ்ச உன்னை நயங்காட்டி உள்ளே கொண்டு வந்து பார், உன்னை பிரபுவாக்க போகிறேன் பார், உன்னை பாரு இளவரசனாக்க போகிறேன் பார், உன்னை பாரு 7 மாடி வீட்டில் வைக்க போகிறேன் பார், உன்னை பாரு இப்படி ஆக்க போகிறேன், உன்னை அப்படி சொல்ல பெரிய காரியம் செய்ய போகிறேன் பார், இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ஆண்டவரே வரலையே கழுவணும், சரி பண்ணணும். உன்னை எல்லாத்தையும் பண்ணி குப்பையிலிருந்து எடுத்தணும். ஒரு நாள் பிரபுவோட உட்கார வைப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் ராஜாக்களா மாத்துவாரு. அடுத்த வசனம் வாசி தொடர்ந்து. உட்கார பண்ணுகிறார், மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாய் பிள்ளைத்தாட்சியாக்கி. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? மலடியா இருக்கிறவங்களை அப்படின்னா என்னன்னா, பெருகவே முடியாத இருக்கிறவங்கள ஒரு நாள் கர்த்தர் பயங்கரமா பெருக பண்ணுவார். ஆமே. இந்த குழந்தை இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்களுக்கு நிறைய IVRF டெஸ்ட் என்னென்னமோ சொல்கிறான் பாருங்க. அதுக்கெல்லாம் நேரம் எடுக்கணுன்றான், இவ்வளோ டைம் ஆகுன்றான் பாருங்க. எல்லாத்துக்குமே நேரம் வச்சிருக்கிறார். நான் இப்படி சொல்லுவேன் பாருங்க, உங்களுக்கானதை தேவன் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. யோபு சொல்றான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்தது ஒன்று கூட தடைபடாது. சொன்னவன் யார் தெரியுமா?
பிச்சைக்காரன் இல்லை, பெரிய கோட்டீஸ்வரன் சொல்றார், ஆண்டவர் என்னால செய்ய முடியாது, உங்களால எல்லாம் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, நம்ம தேவன் உங்களுக்கான திட்டங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார் பார்த்தீங்களா, இதை செய்ய போறேன்னு, அதை செய்வதற்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படி உங்களுக்கு அவர் தீவிரமா செயல்பட்டு உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்காகிலும் ஒரு வார்த்தையாகிலும் உங்க வாழ்க்கையில விழாமல், உங்களுடைய மரண காலத்தில் நீங்க உங்க பேர பிள்ளைகளை, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து, நான் இளமையில புறப்பட்ட போது நான் உன்னோட கூட இருந்து உன்னோட வந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்தார். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட எனக்கு விழலன்னு சாட்சி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. யோசுவா சொல்றாரு பாத்தீங்களா, கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையாகிலும் நிறைவேறாமல் போகவில்லை. உங்க வாழ்க்கை அப்படி மாறணும்னா, இன்னைக்கு ஒரு சத்தியம், நான் பேசின சத்தியத்திலே முக்கியமான சத்தியம், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை கவனமா கேளுங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியப்படுங்க. அவர் என்னுடைய போவாஸ். சொல்லுங்க, அவர் என்னுடைய போவாஸ். வாசிங்க ரூத்தின் புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. இங்கே ஒரு மனுஷன் நான் காண்பிக்கிறேன். இவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒப்பனையானவர். இவர் யாருன்னா இயேசு கிறிஸ்துவை போன்றவர். இந்த மனுஷனை நீங்க போவாஸ்னு படிக்கும் போதெல்லாம் இயேசுன்னு படிக்கணும். ஏன்னா இவரை போல ஏழைகளை நேசித்தவர், இவர்களை போல திக்கற்றவர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர், இவரை போல அந்நியர்களை உபசரித்த ஒரு மனுஷனும் வேதத்தில் இல்லை. ஆமென். அதனால இவர் யாருக்கு நிழலாட்டம்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருக்கிறார். வாசிங்க ரூத் 3:18 வாசிங்க. அப்பொழுது அவள், இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறியும் மட்டும் கொஞ்சம் பொறுக்கணும். விசுவாசிங்க கொஞ்சம் என்ன பண்ணணும்? பொறுக்கணும். எத்தனை பொறுக்கணும்னா அந்த பொறுக்கணும் இல்லை, பொறுத்து இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. பொறுத்து இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த பொறுத்து இருக்கிற குணமே இல்லை பாருங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த பசி எடுத்துச்சுன்னா அந்த சமையல் பண்ணுற நேரத்தில் பொறுக்கவே மாட்டேன் பாருங்க. கிச்சனுக்கு 3 வாட்டி போய் வந்து அந்த குண்டான நிமித்தி எப்போ சாப்பிட்டுணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி பார்சல் வாங்கி வந்துட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணிடணும், அது ஒரு குணம் இருக்குது பாருங்க, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் SS பிரியாணி வாங்கி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடலாமான்னு சொன்ன யாரா பார்ப்பீங்க, அங்கேயே பார்சலே பார்த்துன்னு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்கே சொல்றாரு, அவங்கிட்ட காரியத்தை கொடுத்தாச்சு. இப்ப நம்ம 2 பேர் காரியத்தையும் பொறுப்பெடுத்தது யாருன்னா சாதாரணமான ஆள் இல்ல, போவாஸ் பொறுப்பெடுத்துட்டார். திரும்ப வாசி மகளை, ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசி. அப்பொழுது நகோமியாகி அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் கையை தட்டி சொல்ல, உனக்கான காரியத்தை, உன் குடும்பத்துக்கான காரியத்தை, உன் பிள்ளைக்கான காரியத்தை, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் இந்த இயேசு என்கிற மனுஷன் ஓய்ந்து கையை தட்டி ஷேரே. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த யாரை பத்தி சொல்லப்பட்ட வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, போவாஸை பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை. போவாஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? போவாஸ் என்ற வார்த்தைக்குன்னா, காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத வேலைக்காரன். எல்லாம் எழுதிக்கங்க. போவாஸ் என்ற வார்த்தைக்கு தீவிரமாய் வேலை செய்கிற வேலைக்காரன் அல்லது காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத வேலைக்காரன். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? உங்க கையில சொன்னத, உங்க கரத்துல கொடுத்தத ஓயாமல் உங்களுக்காக செய்து முடிக்கிற. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க, நீங்க ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின வருஷம் வரைக்கும் எங்கேயாவது எதையாவது பாதியில விட்டுட்டு போயிட்டாரான்னு பாருங்களேன். திராட்சை ரசம் கம்மியா இருக்குதாம்பா, அது நம்ம என்னமா பண்ண முடியுமாமா? நம்ம சோறு இல்லை கூட போற வழியில சாப்பிட்டு போயிடலாமா? சொன்னாரா? எப்பா என்னப்பா நான் சொன்ன இந்த கனியை சாப்பிடக்கூடாது, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அப்பா பஸ்பம் இங்கேயே அடக்காராதனை பண்ணிட்டு இருந்தாரா? நினைச்சிருந்தா பண்ணிட்டு இருக்கலாம் பாருங்க. இது புசிக்கு நாளில அவனுக்கு தெரியாது, ஆத்துமா மரணத்தை பத்தி சொல்றான்னு தெரியாது. அவன் சரீர மரணத்தை தான் நினைச்சிட்டு இருக்கிறான். சாப்பிட்டவன சாப்பிட்டீங்களா? 2 பேரும் செத்துட்டோன்னு அடக்க ஆராதனை தேவ தூதர்கள் வந்து அவனை கொண்டு போய் வெளியே வச்சு அவனை குறித்த திட்டங்கள் அவன் மூலம் எழுந்தாலும் அவன் சந்ததிகள் மூலம் கர்த்தர் நிறைவேற்று. சொல்லுங்க. போன நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனை சொன்னேன். சவுல் ஒரே மாசத்துல கர்த்தரை விட்டு ஓடிட்டான், கர்த்தருக்கு விரோதமா செயல்பட்டுட்டான். ஆனாலும் அவனை கொண்டு செய்தவர் 40 ஆண்டு காலங்கள் அவனை காத்து வழி நடத்தி. உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? சவுலை கர்த்தர் சாகடிக்கவே இல்லை. யார் சாகடிச்சா சொல்லுங்க? அவனே செத்துட்டான்.
நான் என்ன பேசுறது புரிஞ்சுக்கங்க. போவாஸ் யார் தெரியுமா? என்ன வேலை செய்கிறவர் தெரியுமா? காரியத்தை முடிக்கும் முன் ஓயாத வேலைக்காரர். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது தன்னை எந்த இடத்திலும் போதகரேன்னு கூப்பிட விடல. யாராவது நல்ல போதகர், என்னையே நல்ல போதகரே, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? கடைசியா பந்தி இருக்கும்பொழுது அந்த சீஷர்களுடைய காலை கழுவி, உங்களில் நான் ஒரு வேலைக்காரன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மேலே போய் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்கன்னா, நான் அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறேன். என்னது வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை எண்ணாமல் நம்மை தாமே வெறுமையாக்கி, அல்லேலூயா, வேலைக்காரன் கூட இல்லப்பா, நான் உங்களுக்கு அடிமைன்றார். ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கான வேலை செய்வதற்கு நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்ன வேலையை செய்ய பாஸ்டர்? அந்த வாக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்கு கொடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகிற வரைக்கும் அவர் ஓயவே மாட்டார். இன்னைக்கு ஒரு பெரிய சத்தியத்தை பேசுறேன், நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களையும் உங்களுக்கான வேலைகளையும் உங்களுக்கான பணிகளையும் செய்து கொண்டிருக்கிற ஓயாத வேலைக்காரர். ஆமென் சொல்லுங்க. எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாருன்னு சொல்லுங்க. அவர் எனக்காக, ஆமென் சொல்லுங்க, யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல வேலைக்காரர். ஆமென், அல்லேலூயாவா. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு நான் ரொம்ப விளக்க வேண்டாம். இந்த ரூத்து நகோமியுடைய கதை தெரியும். இவங்க நல்ல ஒரு பெத்லகேம் என்கிற ஒரு அருமையான ஊர்ல இருந்தாங்க. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, பெத்லகேம் என்றால் தரிசனத்தின் வீடு. பெத்லகேம்ல யாரால இருக்க முடியும்னா தரிசனம் பெற்று வந்தவங்களால தான் இருக்க முடியும், எல்லாராலையும் இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இந்த பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசத்தில் இவன் யாரு சாதாரண ஆள் இல்லை. இவங்க நகோமியுடைய கணவர் எல்கானா சொந்த பங்காளி, லேண்ட் லார்டு, நிலக்கிழார்னு பார்த்தீங்களா, அவ்வளவு பெரிய சொத்து பத்தோட புறப்பட்டு மோவாவுக்கு போனான். பெத்லகேமுக்கும் மோவாவுக்கும் ரொம்ப கிட்டதான். அங்கே போனால் ராஜ குடும்பத்தில் 2 பெண்கள் இருந்தார்கள். நல்ல ராஜ வம்சத்தில் அவங்க அப்பா பேரு, அந்த ரூத்தினுடைய அப்பா பேர் கூட இருக்குது. அவங்க ராஜ குடும்பத்தில் 2 பெண்களை எடுத்தாங்க. ஒருத்தி பேர் ஓர்பால், 2 பேர் அக்கா தங்கச்சி. ஓர்பாலும் ரூத்தும் அக்கா தங்கச்சிங்க. 2 பிள்ளைகள் எடுத்தாங்க. மூத்தவன் இளையவனை கல்யாணம் பண்ணிக்கிறான், இளையவன் மூத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்படி 2 அந்த குடும்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது எல்கானா மரித்து போறார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 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 அவன் பேர் என்ன, மக்களோன் செத்து போறான், கிளியோன் செத்து போறான். எல்லாரும் செத்து போய் இப்ப யாருமே இல்லாத ஆயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லாத ஆன போது இந்த மனுஷிக்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நம்ம நிறைய வியாக்கியானம் பண்ணுறோம். அது அப்படிலாம் இல்லை. அவளுக்கு இந்த தேசத்துக்கு வந்தபோது, இந்த அந்நியர்களோட வந்தபோது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என் வாழ்க்கையில் இருந்த பழைய சந்தோஷம் இல்லை, பழைய மகிழ்ச்சி போயிடுச்சு. அதனால் கர்த்தர் என் ஜனங்களை சந்தித்துட்டாரு, என் ஜனங்களுக்கு நிறைவாய் ஆகாரம் தராருன்னு என் தேசத்துக்கே நான் போயிடுறேன், நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி 2 மருமக்கள். ஏன்னா நல்ல வசதியாக ராஜ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைங்க, ரொம்ப அழகுள்ளவளையா. ரூத் ரொம்ப அழகுள்ளவளா, ஓர்பால் ரொம்ப அழகுள்ளவளா. அதனால தான் இந்த பிள்ளைகளை வந்து செலக்ட் பண்ணாங்களா. போயிடுங்கன்னு சொன்ன போது ரூத் மாத்திரம் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இல்லாத நீங்க எங்க போவீங்க, எவ்வளவு நல்ல பாருங்களேன், அந்நிய பெண்ணு, மோவாபிய ஸ்திரீ, யூத ஸ்திரீ அல்ல. அத்தை மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தது பாருங்க. அத்தை மேல அன்பு வைக்கிற மருமகளுங்க வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. முன்னாடி அத்தை பிடிக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி அத்தையை போட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயாவா, ஆமேனா. உண்மையான அத்தையை நேசிக்கிற ஒரு பிள்ளை பாருங்க, போகிற இடம் எதுன்னு தெரியாது, அத்தை போற வழியிலே பிபி அதிகமாகி செத்துருமான்னு தெரியாது. ஆனா அவளை நம்பி இந்த மக கிளம்பி வந்தா பாருங்க சிஸ்டர். கிளம்பி வந்த உடனே நல்லா கவனிங்க, இப்ப எங்க வந்துட்டாங்கன்னா பெத்லகேம் வந்துட்டாங்க. சொல்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. பெத்லகேம் வந்துட்டாங்க. பெத்லகேம் யாரை ஏத்துக்கும் தெரியுமா? நகோமியை ஏத்துக்கும். ஆனா மோவாபிய ஸ்ரீயாகிய ரூத்தை ஏத்துக்காது. ஏன்னா மோவாபியர்கள் யூதர்களுக்கு மாத்திரம் அருவருப்பானவர்கள் அல்ல, மோவாபியர்கள் இருக்கிற மொத்த ஜனத்துக்குமே அருவருப்பானவர்கள். ஏனென்றால் ஆதியாகமம் 19:37 வாசிங்கன்னா, தவறான வழியிலே பிறந்தவர்கள், சொந்த தகப்பனோடைய உறவு கொண்டு தகப்பன் மூலமா பிள்ளைகள் பெற்றதுனால எல்லாரும் இவர்களை எப்படி பார்த்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருவருக்கத்தக்க ஜாதியா பார்த்தாங்க. இந்த ஜாதிக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, வேசித்தனம் பண்றதுதான் வேலை. நீங்க என்னாகமம் 25:1 வாசிங்கன்னா, இஸ்ரவேலின் பாளையத்தில் அவர்களை யாராலையும் தொட முடியலன்னு போது, மந்திர வல்லமை மேற்கொள்ள போது, இந்த மோவாபிய ஸ்திரீகளை விபச்சாரம் பண்றவங்களை பணத்துக்கு கூலி கொடுத்து வாங்கி அந்த கூடாரங்களுக்குள்ளே விபச்சாரம் செய்ய வைத்த போது தேவ கோபம் எழும்பி 25,000 பேரை ஒரே நாளிலே பாளையத்தில் பட்சித்து போட்டது. அப்ப இந்த மோவாபியர்கள் மிகவும் அருவருக்கத்தக்கவர்கள், இந்த மோவாபியர்கள் எல்லாரும் வெறுக்கப்பட்டவர்கள். இப்போ இந்த மோவாபிய ஸ்திரீயோட எங்க வந்திருக்கிறானா, பெத்லகேமுக்கு வந்திருக்கிறா.
நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். எல்கானா இந்த போவாஸுக்கு நெருங்கின உறவா இருக்கிறதுனால நகோமியை ஆதரித்திருக்கலாம், நியாயம் சொல்லியிருக்கலாம். அத்தையோ மாமியோ சித்தியோ இந்த பொண்ணை என் கூட கூப்பிட்டு வந்தீங்க, நம்ம ஊரில் ஒருத்தர் கூட ஏற்றுக்க மாட்டாங்களே, நைஸா நயம் காட்டி அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் போவாஸ் யார் தெரியுமா? இவர்களுக்காக வேலை செய்வதற்கு அவர் அந்த காரியத்தை முடிக்கும் முன் கையை தட்டி சொல்லுங்களேன், உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில, உன்னை ஓரங்கட்டினவர்கள் மத்தியில, நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் மத்தியில உனக்காக ஓயாமல் வேலை செய்கிற ஒரு போவாஸ். ஆமேனே சொல்லுங்க. பிச்சைக்காரங்களை விட மோசமான நிலைக்கு வந்திருக்கிறாங்க, வாழ வழி இல்லாம நிக்கிறாங்க, பெத்லகேமை நம்பி வந்து விட்டார்கள். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? பெத்லகேமை நம்பி வந்தவர்களை ஒரு நாளும் போவாஸ் வெறுமையாய் விட்டதில்லை. பெத்லகேமை நம்பி விட்டவர்களை நம்பி வந்தவர்களை போவாஸ் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. பெத்லகேம் ஒரு தரிசனத்தின் வீடு. இந்த சபையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஹவுஸ் ஆஃப் பெத்லகேம்னே வைக்கணும்னு நான் வச்சேன் ஆரம்ப காலங்களில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இது ஒரு பெத்லகேம். இங்கே யாரெல்லாம் வேலை இல்லாமல், யாரெல்லாம் வறுமையில், யாரெல்லாம் குழந்தை இல்லாமல், யாரெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த சபையில் கால் வைக்கிறாங்களோ அத்தனை பேரும் கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வதிக்கப்படணும்னு நான் தாழ்மையாக சொல்லுவேங்க. இங்கே வந்த பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆனவங்க ஏராளம். ஏன் தெரியுமா? பெத்லகேம்ல யார் இருக்கா தெரியுமா? உனக்காக ஓயாமல் வேலை செய்கிற ஒரு போவாஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், வேற எங்கேயாவது போயிருக்கலாம் நகோமி, வேற எங்கேயாவது எவ்வளோ இடத்துல வயல் பொறுக்கிற இடத்துக்கு. ஆனால் பெத்லகேம், நான் சொல்றேன், இங்கே நீங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. சும்மா கர்த்தர் தரிசனம் இல்லாம இங்க கொண்டு வரல. உனக்கான மோரியா மலை இங்கதான், ஏகோவா ஈராய் அவர் இங்கேதான் உன் தேவைகளை சந்திக்கும்படி அவர் வெளிப்படுகிற இடம். ஆமென். இப்போ வந்து இவங்க கதையெல்லாம் தெரிஞ்சு போய் நம்ம 3:18 வாட்சோம் இல்லையா? அப்ப என்ன பண்ற, இவங்க கதையெல்லாம் தெரிஞ்சு இவங்களை உயர்த்துறதுக்கு ஓயாம வேலை செய்யறார். இதுக்கு இவங்க செஞ்ச ஒரு 3 காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த போவாஸ் செத்து போயிட்டார், இந்த போவாஸ் மரித்தும் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு ஓயாமல். ஆமென். நேரம் 10 தெரியல, 9:45 முடிச்சிருவேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து. ஆமென். போது சிஸ்டர், சும்மா எழுதல பைபிள். இவங்க தான் ஆல்ரெடி பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. திரும்பவும் ஏன் பெத்லகேமில் இருந்து வந்து? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருந்து வந்தாரே? ஏரோது கலங்கறான், ஐயோ யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறாரமே ஒருவர், அவர் எங்கே பிறந்திருக்கிறார்னு யாருக்குன்னா தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே சாஸ்திரிகளை எல்லாம் அழைச்சி கேட்டா அவன் சொல்றான், அவர் பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். ஏனென்றால் மீகான் ஒருத்தன் இருக்கிறான் தீர்க்கதரிசி, 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவன் சொல்றான், யூதாவில் உள்ள பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை வாசிங்க. எப்பிராத்தா என்ன பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் உன்னை ஆள போகிறவர், உன் குடும்பத்தை ஆள போகிறவர், உன் பிள்ளைகளை ஆள போகிறவர். பெத்லகேமில் இருந்து கையை தட்டி சொல்ல, என்னை ஆள்கிறவர் அவர். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். 4. அவர் உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில், உன் தொழிலில் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் மேய்ப்பார். உங்களை அவர் மேய்ப்பார். ஹல்லேலூயா. ஐயா, இஸ்ரவேலிலே ஒருவர் ஆள பிறந்தார். நான் இப்படி சொல்லட்டுமா? உங்களை ஆள இயேசு பிறந்திருக்கிறார். நம்பர் 1 பாயிண்ட் எழுதிக்கங்க. பெத்லகேமில் இருந்து வந்த இயேசு உங்களை ஆளுகிறவர், ரூலர். சொல்லுங்க, என்னை ஆளுகிறது யார் தெரியுமா? இயேசு. பெத்லகேமில் இருந்து வந்து போவாஸ் அவர்களை ஆசீர்வதித்தான். நான் சொல்றேன், பெத்லகேமில் இருந்து வந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லுவாரு, கர்த்தர் உங்களோட இருப்பாராக. எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை ஆளுகை செய்ய வேண்டியது இயேசு. ஆமெனே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. உங்களுக்கானதை செய்து முடிக்கிற வரை அவர் ஆளுகிறவராய் மாற்றுங்கள். உங்க குடும்பமா இருக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், அவர்தான் ஆள வேண்டும், அவர்தான் ஆளணும். அவர் ஆளுகை செய்ய விடுங்க. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் இந்த கானானுக்குள்ளே வந்து கர்த்தரை ஆளுகை செய்ய விட்டாங்களோ அப்பெல்லாம் சுகமா வாழ்ந்தாங்க.
எப்பெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா அவர்கள் செயல்பட்டார்களோ பெலிஸ்தர் கிட்ட வித்து போட்டுருவாரு, மோவாப் ராஜா கிட்ட வித்து போட்டுருவாரு, அம்மோன் அப்பெல்லாம் பயங்கர நெருக்கம் வரும். இயேசு ஆளுகை செய்தால் சந்தோஷம், சாத்தான் ஆளுகை செய்தால் போராட்டம். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுக்கானது அவர் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க அவரை ஆளுகிறவராய் மாற்றணும். இப்ப நம்ம நாட்டை யார் ஆள்றா? நம்ம இந்த தமிழ்நாட்டை யார் ஆட்றா? நல்ல முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். நேற்று ஒரு திட்டம் தொடங்கி இருக்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிராமங்கள் தோறும் சனிக்கிழமையில இனிமே என்னது 1267 இடத்துல மருத்துவ முகாம். அந்த டெஸ்ட் என்ன தெரியுங்களா? இவங்களுக்கு முன்னார்களுக்கு கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிச்சு கேன்சர் கண்டறிகிற டெஸ்ட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ஏன்னா கேன்சர்லாம் நீங்க போனீங்கன்னா ரொம்ப இது நிறைய செய்யறாரு பாருங்க. அவருடைய திட்டங்கள் என்ன தெரியுங்களா? நான் இந்த தமிழ்நாட்டை ஆளுகிற வரைக்கும் ஜனங்கள் பசியோடு இருக்கக்கூடாது, ஜனங்கள் சொந்த வீட்டில் இருக்கணும், வீடுகள் கட்டுற திட்டத்தை செஞ்சு கொடுக்கிறார். நான் இருக்கிறவரை நேற்று சொன்னார், மருத்துவமும் கல்வியும் என் ஆட்சியின் 2 கண்கள். நல்ல கல்வி கொடுக்கணும், பிள்ளைங்க பசியோ. நான் யோசிச்சேன் நேற்று உட்காந்து இந்த செய்தி எடுக்கும்போது, ஒரு சாதாரண முதலமைச்சர், அவர் அநீதி உள்ளவரா நீதி உள்ளவரா எனக்கு தெரியாது, அவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. ஆனா அவர் என்ன தெரியுமா? என் ஆளுகையின் கீழே இருக்கிறவர்கள் ஒருவர் கூட பட்டினி இருக்கக்கூடாது, என் ஆளுகையின் கீழே இருக்கிறவங்க நல்ல வீடு இல்லாம இருக்கக்கூடாது, என் ஆளுகையின் கீழே இருக்கிறவங்க வியாதியோடு இருக்கக்கூடாது, என் ஆளுகையின் கீழே இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். காசுக்கு பஸ் இல்லாம நீ ஊருக்கு போகாம கூட இருக்கக்கூடாது. ஃப்ரீ பஸ். டிஎம்கே விளம்பரம் பண்றீங்களா பாஸ்டர் சொல்லாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுங்க. ஒரு மனுஷ ஆளுகை கீழே ஒரு தேசம் இருக்கும்போது அந்த தேசத்தை செழிப்பாக்கணும், அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும். அந்த மனுஷன் நினைச்சானா நீங்களும் நானும் பரம போவாஸ் ஆகிய இயேசுவின் ஆளுகை கீழே இருப்போமானால் நம்ம வீட்டில் ஒரு குறை இருக்காதுங்க, எல்லாம் நிரம்பி வழிங்க. ரேஷன் துவரம் பாருங்க, டப்பா டப்பாவா வச்சு சில வீட்டில் வண்டா ஓடுது பாருங்க, ஃப்ரீயா கொடுக்குறாருன்னு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர். நிறைந்து வழிகிற பாத்திரமாய். எப்போ பாஸ்டர் இது மாறும்? அவர் உங்களை ஆளுகிறவராய். எத்தனை பேர் நம்புறீங்க? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்கன்னா, தாவீதுடைய மகன் சாலமோன் அரசாட்சிக்கு வருகிறார். 40 ஆண்டு காலம் அந்த தேசத்தை ஆள்கிறார். அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஒரு ஆகார குறைவில்லை, ஒரு வஸ்திர குறைவில்லை, ஒரு வீடு குறைவில்லை. அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்களாம்? வாசிங்க. 1 ராஜாக்கள் 4:24. எடுக்க இவ்வளவு நேரமா? கிப்சா முதற்கொண்டு காசா முதற்கொண்டு எல்லாவற்றையும் சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான் சாலமோன். அவனை சுற்றி எங்க என்ன இருந்தது சிஸ்டர்? சொல்லுங்க. அவனை சுற்றி எங்க இருந்தது? சமாதானம் இருந்தது. வாசிங்க. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர் சபா வரைக்கும் யூதாவும் இஸ்ரவேலும் அவர் தங்கள் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் நிழலிலும். ஹே தேவஜனமே கவனிங்களே, நான் இப்படி சொல்லட்டுமா? சாலமோனிலும் பெரியவர் உங்களை ஆளணும், உங்க வீட்டை சாலமோனிலும் பெரியவர் ஆளணும், இந்த திருச்சபையை சாலமோனிலும் பெரியவர் ஒருத்தவர் ஆளுகை செய்வாரானால் உன்னை சுற்றிலும் எங்கும் சமாதானம், நீ உன் வீட்டில் நிம்மதியா படுத்து தூங்குவ. பயமுறுத்துவார் இல்லாம, சத்துருவோட போராட்டங்கள் இல்லாம. நான் சொல்றேன், இயேசு ஆளுகை செய்யணும். ஆமீனே சொல்ல மாட்டீங்களே? நான் சொல்றேன் சிஸ்டர், கர்த்தர் ஒரு மனிதனை, ஒரு தொழிலை, ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்தா நிச்சயமா இந்த வசனம் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமே. நான் சொல்றேன், உங்களையும் உங்கள் வீட்டாரையும் இயேசு ஆளுகை செய்ய போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமே என் வீட்டு ஆளுகை செய்ய போறவர், என் பிள்ளைகளை ஆளுகை செய்ய போறவர், என் தொழிலை ஆளுகை செய்ய போகிறவர் என் இரட்சகராகிய இயேசு. ஆமென். அல்லேலூயா. மாறாக மனிதர்கள் வீட்டை ஆளுகை செய்வார்களானால், மனிதர்கள் உங்களுடைய தொழிலை ஆளுகை செய்வார்களானால் அது இதுக்கு எதிர்மறையா இருக்கும். சமாதானமே இருக்காது, நிம்மதியா அத்திமரத்தின் நிழல்ல படுத்து தூங்க முடியாது. வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் நிறையதான். எப்போ மனிதர்கள் ஆளுகை செய்யும்போது எதிர்மறையாய் மாறிடும். ஆமே. கணவன் மனைவி ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறான், மனைவி கணவன் ஆளுகை செய்யணும்னு நினைக்குது, மாமியார் மருமகளை ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறாங்க, 3வது நபர் சில குடும்பத்தில் ஆளுகை செய்றாங்க. எனக்கு தெரியுங்க. இந்த ஆளுகைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்க இப்ப வாசிச்ச வசனம், உங்களை சுற்றி எங்கும் சமாதானம். நீங்க அழகா சாப்பிட்டு வீட்டில் நிம்மதியா, எங்க உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கலாம் தெரியுமா? நீங்க சம்பாதிக்கிறதுக்கு போதுங்க, நல்லா இருக்கலாம். ஆனா நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களே, ஒரே போராட்டத்தில் ஏன் இருக்கிறீங்க தெரியுமா? உங்களை ஆளுகை செய்வது இயேசல்ல, யாரோ மனிதர்கள் ஆளுகை செய்கிறார்கள். ஒரு ஆமீனே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயாவா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
ஆனால் இயேசு இவ்வில்லத்தின் தலைவர்னு போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ யார் வீட்லையும் வைக்கிறது இல்லை. பழைய கிறிஸ்டின் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா உள்ள நுழையும் போது இயேசுவே இவ்வீட்டின் தலைவர்னு போர்டெல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் யார் ஆளுகை செய்வதில்லை அந்த வீட்டைன்னு கேட்டிங்கன்னா, பெத்லகேமிலிருந்து வந்த பரம போவாஸ் இயேசு ஆளுகை செய்வதில்லை. ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நான் இது எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? சொல்கிறார், ஒரு வீட்டில் ஒரு கணவர் என்கிட்ட சொல்கிறார், நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் நடக்கணும். அப்போ ஏன் சொல்கிறது எதுவும் நடக்கூடாதா? இல்லை, நீ தெரில, நான் சொல்வது தான் நடக்கணும்னு. இந்த அம்மா சொல்லுது, நான் சொல்கிறது தான் நடக்கணும். அவர் கிடக்கிறார் போ நீன்னுது. இப்போ யாருமே இயேசு சொல்வதின்படி வீட்டை என்ன பண்ணுறது இல்லை. ஆமாவா இல்லையா? இதெல்லாம் இயேசு ஆளுகை செய்யாதனுடைய அடையாளம். நீங்கள் உண்மையிலேயே ஆவிக்குரியவங்களா இருந்தால் நம்ம 2 பேர் சொல்கிறது இல்லைங்க. இந்த வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி கை நல்லா தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அதை இந்த வீட்டில் செய்வேன், யாரும் தடுக்க முடியாது. நான் சம்பாதிச்சது நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்ணுறேன், உனக்கு என்ன நான் வாங்குறேன். அப்போ இயேசு செய்ய நினச்சது செய்ய முடியாது சிஸ்டர், பிரதர். இயேசு செய்ய நினச்சது உங்கள் வீட்டில் நீ தான் செய்ய நினச்சா செய்ய முடியாது. நீ வேணா புளிசோர் முட்டை வேணா நீ செஞ்சுக்கோ. எங்களை யாரும் கேட்க போகிறது புளிசோர் கட்டவா, முட்டை கட்டவா, அதை கட்டவா, இதை கட்டவான்லாம் அதெல்லாம் செஞ்சுக்க. ஆனால் வீட்டினுடைய முடிவு எடுக்கும் போது உபவாசம் போட்டு ஜெபித்து, நான் அல்ல என்னை ஆளுகிறவர் என்ன சொல்கிறாரோ, என்ன ஏங்க நான் சொல்லட்டுமாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ செஞ்சீங்கன்னா மகிமையாக நிரம்பிடும். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிட்டாங்க மரியாதைம்மா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்க. செஞ்சிட்டிங்கன்னா காலியெல்லாம் நிரம்பி, எதெல்லாம் காலியாக பார்த்தீங்களே கண்ணில் நிரம்பி பார்ப்பீங்க. எதெல்லாம் வெறுமையாக இருந்ததோ நிரம்பி மதுரமாக மாறிடும். அவன் சொல்லுவான், இந்த 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 கல்ஜாடிக்குள்ளே இப்படி ஒரு மகிமையா? எப்போ அவர் சொல்லுகிறபடி, அவர் ஆளுகிறபடி. சொல்ல மாட்டீங்களே நீங்கள். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், நம்ம வீட்டில் அவர் நம்மளை ஆளுகை செய்ய விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மகிமையாக மாற்றிடுவார். மரியாள் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறான் தேவதூதன் வந்து, அம்மா இந்த மாதிரி ஒரு கடவுள் வந்து பூமியில் பிறக்கிறதுக்கு முயற்சி காலம் வந்துடுச்சு, கரெக்டாக தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு, உன் வயிற்றுக்குள்ளே வந்து பிறக்கிறதுக்கு நீ பர்மிஷன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு விதத்தை சொன்னால், அவர் உன்னை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுக்குறியா? இந்த அம்மா மாத்திரம் ஐயோ இல்லை இல்லை, எனக்கு யோசேப்பை நியமிச்சிருக்கிறாங்க, யோசேப்பை ஒரு வார்த்தை, என் கணவன் என்னை ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு போய் கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய மகிமையான ரட்சகருக்கு அம்மா அவர் வந்து பிறந்திருப்பாரு. இந்த அம்மா அம்மாவா மாறி இருக்க முடியாது. அவ என்ன தெரியுமா வார்த்தை சொன்னா? ஆளுகை செய்யட்டும் மாத்திரம் சொல்ல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சிஸ்டர், அடிமைனா என்ன தெரியுமா? எஜமான் ஒரு வேலையை சொல்லாம, எஜமான் ஒரு காரியத்தை சொல்லாம ஒன்றையும் செய்ய முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உங்களை ஆளுகை செய்கிறவராக இருந்தா உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காதுங்க. இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, வாக்குத்தத்த தேசத்துக்கு 40 வருஷம் கடந்து வந்தாங்க. கடந்து வந்து வீட்டுக்கு இங்கே வந்து பூந்தா இருக்கிறவனால கர்த்தரே தரத்தி விட்டார். இவனா ஒன்றும் தரத்தல. அவனுக்கு பேய் அமிச்சு, நோய் அமிச்சு, சிங்கத்தை அமிச்சு, கரடி அடிச்சு அவன் வீட்டை விட்டு ஓட்டான். இப்போ அந்த வீடு கட்டாத வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனால் சோனி 85 டிவி இருக்குது, பார்த்தா சாம்சங், இவ்வளோ எல்லாம் கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், ஃபுல் ஃபர்னிஷ் பண்ண வீட்டில் போய் உட்காந்துக்கலாம். நம்மளால் எதெல்லாம் பிடிக்குதோ எடுத்து வச்சுக்கிறான். நல்லா போயிட்டு இருக்குது சார் வாழ்க்கை. இப்போ கேட்குறான், எங்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா வேணுன்றான். என்ன திமிர் இல்லை? இந்த ராஜா ஏதாவது குறை வச்சாரா? இந்த ராஜா எதனா குறை வச்சாரா? நீ எங்கன்னா லேண்டை வாங்கி பாரு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2500 அரை கிரவுண்டு வாங்க 25 லட்சம். இருக்கிற வீட்டையே பங்களாவே கொடுத்துட்டார் நம்மளுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நான்லாம் இப்படி இருக்கிற இந்த வீட்டில் இருக்கவே நான் தகுதி இல்லாதவன். நல்லா ஞாபகம் இருக்குது பாருங்க, மண் சோறு வீடு, எங்கள் வீடெல்லாம் மண் சோறு. மழை பெஞ்சா அந்த பக்கம் வந்து கரைஞ்சி ஓட்டை வந்துடும் பாருங்க. எனக்கு நல்லா வரும். எங்கள் அம்மா கந்த துணியை போட்டு அந்த ஓட்டையில் அருமிக்கிட்டு இழுத்து வேற பார்க்கும், ஏன்னா பெருச்சாலி வந்து தள்ளி விட்டுருன்னுட்டு. எப்போ ஏற்பட்ட இடத்துல எட்டுன்னு வந்து என்ன வச்சிருக்கிறார்? நான் என்ன சொல்கிறேன்? ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு இவ்வளோ நன்மையை செஞ்சார் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அவர் எங்களை ஆள வேண்டாம். யாரோ ஒரு மனுஷ ராஜா வந்து, வாசிங்களா அந்த வசனம் எடுத்து வாசிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். சூப்பர் மணி தான், ஒரு கை தட்டிடுங்களேன். ஏன்னா இப்போதான் நம்ம ஆள் ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் தேடி நிற்குது அந்த வசனத்தை. ஒரு ஆள் யாருன்னு சொல்ல மாட்டேன், உடனே எல்லாரையும் பார்க்காதீங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுகிற எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொன்னார். ஆமென். அவர் ஆளுகை செய்து குறைவே இல்லைங்க. மண்ணா கிடைச்சதுங்க, தினந்தோறும் பாருங்க மண்ணா காடை கிடைச்சதுங்க. கால் வீங்கி போல மெடிக்கல் செலவு கூட வரல சார். ஆமென் சொல்லுங்க. அவர் ஆளுகிறவருக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லைங்க. அவர் ஆளுகிற வரைக்கும் ஒண்ணுமே வரலங்க.
ஆனால் என்னைக்கு மனுஷன் ஆள்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு சவுல்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னைய வரைக்கும் போராடி இருக்குது இஸ்ரவேல். ஒரு ஆமீனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்தியினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒருபோதும் உங்கள் வீட்டை ஆளாதீருங்க. மனைவிமார்களே, ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன், உங்க கணவரை நீங்க ஆளாதீங்க, உங்க மாமியாரை நீங்க ஆண்டு பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஆமீனே சொல்ல மாட்டீங்க? தகப்பன் வீடு, உடன் பிறந்தவர், உறவு, இதெல்லாம் ஆளக்கூடாது உங்களை. சில வீடுங்கள்லாம் பார்த்துருக்கிறேன் பாருங்க, இருக்கிறது இங்கே, ஆனால் அம்மா அங்கேருந்து கமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் யாருக்கு பொண்ணுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, ஏந்துட்டியா, ஏந்ததே 6:45, அது வரை எழுந்துட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு அம்மா மூஞ்ச பாரு, அதுக்கு ஆசிட் ஊற்றி விட்டுருந்தேன் மூஞ்சில். ஆமாம், ஆவிக்குரிய பொண்ணை பேருன்னா அதுக்கு ஒரு ஃபோனு, காலையில் ஃபோனை எடுத்து வச்சாங்கன்னா கிண்டிக்கினே ஃபோன் பண்ணுது. நம்ம சபையில் யாருமே அப்படி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் வெளியே ஆவிக்குரிய உலகத்தை பற்றி பேசின்னு இருக்கிறேன். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? தகப்ப வீடு, உடன் பிறந்தவர்கள் உங்களை ஆளக்கூடாது பாருங்க. நீங்கள் அப்படி உங்களை அவங்க ஆண்டாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்வோனுடைய பேய் பங்களால் குடியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பார்வோனுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கிறது விடுறதுக்கு மனசு வரல. நிறைய வீட்டில் ஏன் தெரியுமா பேய் கனவு, ஏன் தெரியுமா நிறைய வீட்டில் பில்லி சூனியம் நிறைவேறுது, ஏன் தெரியுமா நிறைய வீட்டில் மந்திரம் செய்க, ஏன் தெரியுமா நிறைய வீட்டில் பெருக முடியல, ஏன் தெரியுமா நிறைய வீட்டில் இழப்பு, பார்வோன்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றத ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து உங்களுக்கு திருமணம் ஆனதோ, சகோதரியே நல்லா கவனிங்க, உங்களுக்கு இந்த கணவனுடைய வீடு தான் பெத்லகேமா மாறணும். ஆமென் சொல்லுங்க. தொப்புள் கொடி அறுக்கப்படாவிட்டால் அந்த குழந்தை எத்தனை மணி நேரம் உயிரோடு இருக்கும் சொல்லுங்க நர்ஸ் அவர்களே. தொப்புள் கொடி எவ்வளவு நேரத்தில் மறக்கணும்? 3 நிமிஷத்துலையா? ஏன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சார என்ன ஆயிடும்? மொத்த குழந்தை இறந்துடும். கரெக்டாக சொன்னீங்க. நீ அம்மா வீட்டு எகிப்தின் தொப்புள் கொடி அறுக்கலன்னு வச்சுக்கா, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இறந்துடும். குமாரத்திய கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், தகப்பன் வீட்டையும் மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகுல பிரியப்படுவாள். நான் இன்னைக்கு பேசுறது யாருக்கு பேசுறேன்னு தெரியல. ஒருபோதும் பாருங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் எங்க தெரியுமா நடக்குது? கேளுங்க, நான் விசாரிங்க. நான் கல் நெஞ்சனா? அம்மா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிற. எப்படிடா இருக்கிற? நல்லா இருக்கிறியா? அண்ணன் சித்தப்பா பையன் நல்லா இருக்கேடா? சரிடா, வேலை இருக்குடா, ஜெபிக்கணும்டா, வேலைக்கு போனா எடுத்தா சில வீடெல்லாம் போன்னு பேசுறாங்க பாருங்க. வெயிட்டிங் 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 வெயிட்டிங். ஒரு முக்கியமான தகவல், செத்துட்டா சார், கொஞ்சம் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா பேசுது 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 பேசுது. 1 hour 45 minutes கழிச்சு, ஐயா ஏதோ ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா பேசுனாங்க பாஸ்டர். என்னது? RBI பேங்க்ல 24,000 கோடி எனக்காக போட்டு வச்சுக்கிறாங்களா? அந்த கையெழுத்து சீக்ரெட் நம்பர்லாம் சொல்லின்னு இருந்தாங்க பாஸ்டர், அதை டைரியில் எழுதினு. குடும்பம் ஏன் கெட்டு போகுது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது நீங்க கேட்கணும். உங்களை விடுவதற்கு உங்க அம்மா வீடு மனசு வரலனா, அது பார்வனுடைய பாழடைஞ்ச பங்களா மாதிரி. அதிலே மந்திரம் செய்கிற மந்திரவாதிகள், அதை சர்பத்திலே கையை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கணவனை தான் நேசிக்கணும், கணவனுடைய பிள்ளைகளை தான் நேசிக்கணும். உடன் பிறந்தவங்க இருக்கட்டும், ஒரு மூலையில் இருக்கட்டும் சார், நான் வேணானே சொல்லலை. அவங்கெல்லாம் நேசிங்க, அவங்கெல்லாம் பண்ணுங்க. ரூத்தை பாருங்க, பாடிக்கிறது ஒண்டி படிச்சிடும். ரூத்தை பாருங்க, ராஜ குடும்பத்தில் பிறந்த பொண் போயிருந்தானா சூப்பராக அவனுக்காக வெயிட் பண்ண மாமா பையனை கல்யாணம் பண்ணி 2வது வாழ்க்கை சூப்பராக துவங்கி இருக்கலாம். ஆனால் மாமியாரை நம்பி, கணவன் வீட்டை நம்பி வந்தா கர்த்தர் அவரை புகழ் பெற்றவளாய் பெத்லகேமே. அல்லேலூயாவா. அதே மாதிரி கணவர்மார்களுக்கு சொல்றேன் கேளுங்க, உங்களை ஆள வேண்டியது இயேசுதானே தவிர உங்க அம்மா இல்ல. யார் இல்ல? நிறைய அம்மா பிள்ளைங்க இருக்குது பாருங்க. இப்பயும் பால் குச்சிங்க, அம்மா கேட்டு சொல்றேன், அம்மா கேட்டு சொல்றேன், எங்க இதை செய்யலாம், எங்க அம்மா கேட்டு சொல்றேன். அம்மா அது அசிங்கமா வந்துடும். நான் பாஸ்டர் ஆகிறேன், அம்மா கூட இருந்துருக்கேன் சார். நீ அம்மாவை கேட்டு கேட்குற பிள்ளைங்க எதுனாலும் அம்மா கிட்ட. பொண்டாட்டி நின்னுங்குது முதல்ல, அவர் தான் உயிரை கொடுத்தவா, அவர் தான் உனக்கு எல்லாம் கொடுத்தவா. நேரம் வந்து அவகிட்ட இல்ல, தள்ளு தள்ளு, அம்மா அம்மா. எனக்கு தெரியும் சார், அவ என்னத்துக்கு சும்மா டம்மி ஜோக்கர். என்னது இஸ்பேடி ஆசை வரலன்னா இந்த ஆசை சொருவிக்கிறதுக்கு. தப்பு பண்றீங்க. என்னைக்கு திருமணம் இது நிமித்தம் அவன் தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். அம்மா பிள்ளையா இருக்காதீங்க. எதுக்குனாலும் அம்மா அம்மா. எதனா குழம்பு வச்சு போடுறாளா, குறை இருந்ததா, நல்லா இருக்குதுன்னு சொல்லி தட்டி கொடுங்க. படுக்கும்போது சொல்லுங்க, கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் புளியும் எத்தனை இன்னும் சூப்பராக. அப்பயே எங்க அம்மா செய்கிற மாதிரி இல்லை, அம்மா கூட இருந்துரு தம்பி. உங்க அம்மா மீன் குழம்பையே சாப்பிட்டு உங்க அம்மா கூட செட்டில் ஆயிடு. அம்மா விட மாட்டாங்க பாஸ்டர். ஒருத்தர் சொல்றாரு, அம்மா எங்க விட மாட்டாங்க உன்னை. மீதி இடத்துக்குலாம் போகும்போது அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்குறியா? அம்மா ஆளுகை செய்கிறாங்க நிறைய குடும்பத்தில். அம்மாவின் ஆளுகை இருக்கும்போது தேசமே அல்லோல் பட்டு போச்சு.
ஆமீனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. 10,000 செருப்பு அம்மா ஆளுகையில். அப்புறம் என்னது, ட்ரெஸ்ஸு, புடவை 10 பக்கம் போட்டான் அந்த அம்மா. செத்தவன தினமலர் பேப்பரில் 10 பக்கம் போட்டான் அந்த அம்மா. சொத்து மதிப்பை 10 நாள் போட்டான். வாடகை புள்ளன்னா என்னது, தத்தெடுத்த புள்ள சுதாகருக்கு பண்ணாங்க பிறகு. அம்மா ஆளுகையே ரொம்ப டேஞ்சரஸ் ஆளுகை சார். நான் சொல்கிறேன், சில அம்மாங்களாம் இங்கே இருக்கிறீங்க பாருங்க, விட்டுடுங்க, உங்கள் பொண்ணை விட்டுடுங்க, உங்கள் பிள்ளைய விட்டுடுங்க, அவங்க சந்தோஷமாக வாழ்ட்டுங்க. எல்லாத்தையும் மூக்கம் முடிச்சு ஏன்டா செய்கிற, ஏன்டா பண்ணுற, நீ கொடுத்து உதவுற அளவுக்கு நம்ம கிட்ட இல்லை. அவங்க செஞ்சால் கூட இருக்கணும். நான் பேசுகிற சத்தியங்கள் உங்களுக்கு முரண்பாடாக இருந்தாலும் நான் கவலையே பட மாட்டேங்க. நான் சத்தியத்தை பேசுகிற ஆள். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் எதை சாப்பிட்றான், சம்பாதிக்க எல்லாத்துக்கும் மூக்கணும் வச்சுக்கிறது. இன்னைக்கு நான் குழம்பு வச்சு அவன் பொண்டாட்டி, நீ என்ன பண்ண போற, வச்சு கொடுக்க போறியா, இல்லை வச்சு கொடுக்க போறியா? எப்போ அரிசாப்பங்க காரம்பங்க தான் விற்பானாடா ஒரு அம்மா சொல்லுது. அது அவனுக்கு பிடிச்சிக்குது வச்சு, உனக்கு என்னமா வருத்தம், குழப்பு விட்டது. அவன் நல்லா போகிற மைண்டை கூட என்ன பண்ணுறது, செம்ம வரம் பெற்ற அம்மாலாம் இருக்குது நம்ம சபையில், இல்லை வெளியில். ஆமேனே சொல்ல மாட்டீங்களே, ஏன் இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சில குடும்பத்தை ஃப்ரெண்டு ஆளுகை செய்கிறாங்க சார். ஃப்ரெண்டை கேட்டு சொல்கிறான் அவங்க ஒருத்தவன், பொண்டாட்டி கூட நிற்குதுன்னு சார் எங்கள் ஃப்ரெண்டை கேட்டு சொல்கிறான் பாஸ்டர்னா. அட பாவி, ஃப்ரெண்டுகள் ஆளுகை செய்கிறாங்க. வேலைக்கு செய்கிற ஃப்ரெண்டுங்க சொல்லி கொடுக்குதுங்க, இதெல்லாம் செய்யாத, ரொம்ப விட்டு குத்துறாத வீட்டுக்காரங்கிட்ட, அப்படி புடி கொஞ்சம் அப்படி இரு. வேலை செய்கிற இடத்துலேருந்து போகிற இடத்துல நல்லதை கற்றுக்குன்னு வரணும், கெட்டதை கற்றுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது. சொல்லித்தராங்களா இல்லையாம்மா? எக்ஸ்போர்ட்டில் இல்லாத எதனா பேசுகிறனாமா? ஆமீன் சொல்லுங்க. சில வீட்டை ஃப்ரெண்டுங்க இப்படி இருந்தால் என்ன பாஸ்டர் ஆகும்? வானமண்டல பொல்லாதாவின் சேனைகள் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொல்லித்தரது கவனிங்க. அதெல்லாம் எந்த வீட்டுக்குள்ளே நுழையலான்னு பார்த்துக்கினே இருக்குமா. எந்த வீட்டின் மேலெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யலையோ அந்த வீட்டுக்குள்ளே அதனால தான் சொல்கிறார், ரத்தத்தோடு மாம்சத்தோடு அல்ல, வானமண்டல பொல்லாதாவின் சேனைகளோட நமக்கு என்ன இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? பேய் மந்திரம் பிரச்சனை எப்போ சார் வீடுகளுக்குள்ள? பார்வோன் ஆளுகிற வீடுகளுக்குள்ளே. ஆமே, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே எங்களை யார் ஆள்றது? என் மனைவி என்ன ஆளுதா, என் கணவனை நான் ஆள்றேனா, மாமியாருங்க கேளுங்க, மருமகளுக்கு நான் ஆள்றேனா, இல்லை எங்கள் மாமியார்களை நான் ஆளணும்னு நினைக்கிறேனா, அடிக்கு ஒடுக்கணும்னு நினைக்கிறேனா, என் பிள்ளைகளை நான் ஆள்றேனா? கர்த்தரே ஆள்வாராக. ஆமே. அவங்க ஆளும்போது என்ன தெரியுமா ஆகும்? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 37ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, மற்றவர்கள் ஆளும்போது உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் வருங்க, நிறைய பண விரயம் வருங்க, உங்க கையில பணமே தங்காதுங்க. வாசிங்க நெகேமியா 9:37. அதனுடைய வருமானங்கள், என் குடும்பத்தின் வருமானங்கள், மற்றவர் எங்களை ஆளுகிற, நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம், மற்றவங்களை ஆள விட்டு பாவத்தின் நிமித்தம் ராஜாவை இவனே ஏற்படுத்தி இப்ப சொல்றான், நாங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வீணா எங்கேயோ போகுது சார், டாக்டர் வீட்டுக்கு போகுது, வட்டிக்கார வீட்டுக்கு போகுது, முத்தூட்டு பைனான்ஸுக்கு வட்டியா போகுது. ஏன் நீ கர்த்தர் ஆளுகை செய்ய விடாம ராஜாக்களை ஆளுகை செய்ய விட்டீங்க? யாரையோ, நான் பேசுற சத்தியம் எத்தனை பேருக்கு நல்லா இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முடிவு எடுக்க போறீங்களா? கணவன் மனைவி கை கோத்து 2 நிமிஷமா வாங்க போறோமா, வாங்குங்க. நம்ம வாங்காம எங்கங்க ஜபம் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு வாங்கலாமாங்க. ஒரு 5,000 ரூபாய்க்கு டிவி தேடிங்கிறேன், எனக்கு ஏற்ற டிவியே கிடைக்கல பாருங்க, கொடுக்க மாட்டேன்ற. உனக்கு என்ன தெரியல டிவின்றார் பொழுது. இந்த பையன் i+ வாங்கி தரையான்னு சொல்லி 3 மாசம் ஆச்சு, அந்த பையன் மறந்து போச்சு. நல்லா கவனிங்க சிஸ்டர், நமக்கானதை தேவன் தான் தரணும். நாமளா தேடிக்கிட்டோம்னா படிச்ச வசனம் நிறைவேறும். நாங்கள் எங்கள் வருமானங்களை, வாசிங்க சிஸ்டர், ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும். ஐயோ, நாங்க ஆள வேண்டியதெல்லாம் வேற யாரோ ஆண்டுட்டு இருக்கிறாங்களே. சிஸ்டர், இன்னைக்கு மனம் திரும்புங்க. எவ்வளவு கடினமாய் நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நான் அப்படின்ற அந்த செல்ஃப்லெஷ்ஷாக இருந்தாலும் இன்னைக்கு உங்க இருதயத்தை உடைங்க. நான் ஆண்டதுனால தான் என்னுடைய வீட்டில் 1 ரூபாய் கூட தங்காத அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஆளுவாரானால் என் வீட்டை செல்வ செழிப்பாய் கையை தட்டி தீயாரா இஷே ஆமேனே சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டா என்ன பாஸ்டர் நடக்கும்? 1 கொரிந்தியர் 15:25 வாசிங்கன்னா, மனிதர் பிசாசு உட்பட சத்துருக்களை சங்கரிப்பார். வாசிங்க 1 கொரிந்தியர், டக்குன்னு எடுக்கணும் பைபிள்லாம். 1 கொரிந்தியர் 15:25 வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் அவர் நமது பாதங்களுக்கு கீழாக்கி போடும் வரைக்கும். கையை தட்டி சொல்லுங்களேன். அவர் ஆளுகை செய்யும் போது மனிதர்களாகிய சத்துருக்கள், எதிரிகளாகிய மனுஷ சத்துருக்கள், பேயாகிய சத்துருவை என் பாதத்தின் கீழே போடுவாரு. எப்ப தெரியுமா? அவரும் குடும்பத்தை ஆளுகை செய்யும் போது. 2வது பாஸ்டர் ஆளுகை செய்யும் போது, தானியேல் 4:3 வாசி பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள தினந்தோறும் அற்புதம்,
தினந்தோறும் அடையாளமா மாத்திட்டு இருப்பார் உங்களை. வாசிங்க. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஐயா, அவர் வீட்டில் அற்புதத்தை உன்னோட நிறுத்த மாட்டாரியா? தலைமுறைகளை தாண்டி இயேசு ஆளுவாரானால் உன் வாழ்க்கையில யாருமே எதிர்பார்க்காத அற்புதம் நடக்கும். எப்ப தெரியுமா நடக்கும்? எப்ப தெரியுமா நடக்கும்? அவர் ஆளுகை செய்யும் போது. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஆழமா இதை கேட்கறீங்க? நீங்கள் ஆளுகை செய்யலாம். மனைவிலாம் மதிக்கவே மாட்டான் பாருங்க, 10 பைசாக்கு மதிக்க மாட்டான். அதெல்லாம் இன்னைக்கு தூக்கி போடு, மனசை விட்டு தூக்கி போடு. அவ இல்லைன்னா நான் இல்லைன்ற மனசு வரணும். எந்த வாய் ஒரு காலத்துல மனைவியை கேவலமா பேச்சோ அந்த வாய் என்ன தெரியுமா சொல்லணும்? நீதான் இந்த குடும்பத்தின் குத்து விளக்கு, உன் ஜெபம் தாங்குகிறது உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தில். இப்படி சொல்றவளுக்கு மாறணும் கணவன். அதே மாதிரி மனைவி சொல்லணும், கணவனை ஹானர் பண்ணணும். அப்போ உங்க வீட்டுக்குள்ள என்ன தெரியுமா நடக்கும்? கர்த்தர் ஆளுகிறவராய் மாறுவார். அவர் ஆளுகிறவராய் மாறினா என்ன தெரியுமா நடக்கும்? தினந்தோறும் அற்புதங்கள், தினந்தோறும் அடையாளங்கள். இது உங்களோட நிற்காது, சந்ததிகளை தாண்டி செல்லும். மூணாவது என்ன பாஸ்டர் அவர் ஆள்னா? 1 நாளாகமம் 29:12 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். எவரையும் மேன்மைப்படுத்தவும், எவரையும் வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எப்போ அவர் ஆளும்போது வீட்டுக்குள்ள ஐஸ்வர்யம். நான் தீர்க்க தரிசனமா அப்படி சொல்லட்டுமா? இந்த சபையில சில பேரை கர்த்தர் கோட்டீஸ்வரரை மாத்த போறார். கோடிகளில் அவங்க கையில. நான் இன்னைக்கு ஆவியிலே ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமா சொல்றேன். எப்படி இந்த அற்புதம் நடக்கும் தெரியாது, எப்படி இந்த அடையாளம் நடக்கும் தெரியாது. நீங்க அவரை ஆளுகிறவர். அவர் தாங்க. என் பாஸ்டர் சொல்லாம செய்ய மாட்டாங்க, கர்த்தர் சொல்லாம செய்ய மாட்டாங்க. ஆளுகை செய்ய விடுவீர்களானால் அவராலே ஐஸ்வர்யமும் கனமும் வருகிறது. வாசிங்க. தேவரீ உன் குடும்பத்தில் எல்லாத்தையும் ஆளுகை யார் தான் செய்யணும்? மனைவி ஆளுகை செய்ய விடாத சகோதரனே, கணவன் ஆளுகை செய்ய விடாத சகோதரியே, மாமியார்களே குடும்பத்தை ஆளுகை செய்யணும்னு நினைக்காதீங்க. மருமக்களே மாமியாரை அவமானப்படுத்த நினைக்காதீங்க. உங்க வீட்டில் கர்த்தர் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், டிவி பார்த்தாலும் நீங்கள் ஒன்று பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, என் பிரசன்ன கர்த்தர் என் பக்கத்தில் உட்காந்து சோபாவில் பார்த்துனுக்கிறார், இதை நான் பார்த்தா அவர் பார்ப்பாரான்னு பார்க்கணும். எங்கள் மாமியாரை பற்றி மனசில் இப்படி நினைக்கிறேனே, கர்த்தர் இருந்தால் இப்படி நினைக்க வைப்பாரா? என் மருமகளை பற்றி இப்படி பேசுகிறேனே, கர்த்தர் இருந்தால் பேச, இதெல்லாம் நீங்கள் நினைக்கணும். ஏன்? அவர் ஆள் தான் ஐஸ்வர்யம் கனமும் கட்டாயம் வரும். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. ஆமே. இன்னைக்கு நான் சொன்ன பாயிண்ட்டை மறக்கவே கூடாது. நீங்க பெத்லகேமில் இருந்து வந்தவர் யாரு? ஆளுகிறவர். சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆளுகிறவர். ஆமே. இந்த போவாஸ் யார் தெரியுமா? இந்த நகோமியும் ரூத்தையும் ஆள போறார். அதனால தான் அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம வாழ்க்கையை அந்த போவாஸ் கிட்ட விட்டுடு, நம்ம காரியத்தை அவர்கிட்ட விட்டுடு. இனி இதை செய்து முடிக்கிற வரைக்கும் அந்த மனுஷன் என்ன பண்ண மாட்டாரு. உங்க வாழ்க்கையை அந்த போவாஸ் கிட்ட விடுங்க. நீங்க உங்க பிள்ளைய விடுங்க, தைரியமா விடுங்க. சொல்லுங்க, உன்னை அவர் ஆளட்டுண்டா. அறிவு வரும், ஞானம் வரும், புத்தி வரும். வயசு வர 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 நம்ம செய்யறதெல்லாம் தப்புன்னு அவனே உணர்ந்து யோசேப்பு போல நீதிமானா மாறிடுவான். ஆமே. நம்பர் 1 உங்க குடும்பத்தில் அவர் ஆளுகையா மாற்றணும். நேரம் முடிஞ்சு போச்சு. 2வது பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த வாரம் பேசுறேன். அடுத்து ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ரூத் 2:20 வாசிங்க. அப்பொழுது நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால், பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு யாரு? யார் அந்த மனுஷன்? நெருங்கின உறவின் முறையானும். அல்லேலூயா. உயர்த்தி கை காட்டுங்களேன். எனக்கு ஒரு நெருங்கின சொந்தம், என் பரம போவாஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்பர் 1 அவரை ஆளுகிறவரா மாத்துங்க. 2வது அவரை நெருங்கின சொந்தமா மாத்துங்க. ஆமீன் சொல்லுங்க. அவர் தாங்க எனக்கு நெருங்கியான சொந்தம். நேற்று சொன்ன பாஸ்டிங் பிரேயர்ல ரொம்ப நெருங்கின சொந்தம், எனக்காக எல்லாம் செய்வாங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நம்பின்னு இருக்கிறீங்களோ, திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு 3 யூனிட் ரத்தம் கேட்குறாங்க, கொஞ்சம் குடங்கான்னு கேளுங்க.
உங்க ரத்தமும் என் ரத்தமும் செட் ஆகிடும். செட் ஆகாதுன்னு சொன்னா, இல்லை வேற ரத்தம் மாற்றிக்கிறாங்களா, நீ கொடுக்குற ரத்தத்தை பேங்க்கில் வச்சு சும்மா கேளுங்களேன். ஐயோ உனக்கு தெரியாத, இப்போதான் மஞ்சள் காமலை வந்தது, இப்போதான் சும்மா சரிங்க ரத்தம் கூட ஊறிடுன்னு கொடுத்துருவான். சும்மா சொல்லுங்க, ஒரு சிக்கலாகி போச்சு வீட்டில், ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு ஒண்டி கேளுங்க. சும்மா கேளுங்க சார், இன்னைக்கு டெஸ்ட் டிரைவ் கம்பெனியில் விடுறாங்க, டெஸ்ட் டிரைவ் ஓட்டி பாருங்கன்னு. நீங்கள் போய் டெஸ்ட் டிரைவ் ஒரு 3 lakhs rupees கேளுங்க. எதெல்லாம் நெருங்கின சொந்தமாக இருக்கிறீங்களோ அதெல்லாம் தூரம் சொந்தமாயிடும். போனுக்கு இங்கி போன் பண்ண நான் கவனிக்கலையம்மா. நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் தெரியுமா? சொந்தம் இந்த சொந்தம் இருக்குது. எந்த சொந்தமும் நிரந்தரம் கிடையாது, ஒரே ஒரு சொந்தம் இயேசு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏங்க படிக்கிறீங்களா புக்கு? ஒரு நியூஸ் பேப்பர் படித்து கண்ணு அழுத பொண்ணு தெரியுங்களா? அந்த அம்மா வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க, ராமநாதபுரத்தில் இருக்கிறாங்க. நல்ல குடும்பம், நல்ல நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பம், நல்ல வசதி. காரைக்குடியெலாம் வீடை பார்த்தீங்கன்னா பயந்துருக்கும், அவ்வளோ பெரிய வீடுகள். நல்ல பையனை படிக்க வைக்கிறாங்க, ஒரே பையனை படிக்க வச்சு அமெரிக்காவில் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சொத்து மதிப்பே பல கோடி ரூபாய். வந்த பொண்டாட்டி பயங்கரமான ஒரு ஆள். நீங்கள் நினச்சிங்கிறீங்க பொண்டாட்டிக்கு வரதெல்லாம் சிலது பயங்கரமான ஆள் அமைச்சிருங்க, பிரிச்சிரும் குடும்பத்தையே. அந்த பொண்ணு அமெரிக்கா போய் செட்டில் ஆயிடுச்சு. அங்கே ஒரு பெரிய இடம் வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறான். பணம் பத்தலை. இந்த அம்மாவோட வீட்டு எல்லாத்தையும் விற்று பையனை ஃபோன் பண்ணுறான், அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ஏமா நீ தனியாக நின்று கஷ்டப்படுற, இங்கே வாமா இவன் நல்லா பார்த்துப்பா, அதை பண்ணி ஐஸ் வச்சு எல்லாம் பண்ணி நேராக சென்னைக்கு வந்து அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கி, அங்கேருந்தே விற்றுட்டான் வீட்டை ஆன்லைன்லேயே எல்லாம் விற்று அம்மாவோட கையெழுத்து வாங்கி எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செட்டில் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு வாமா போகலான்னு கூப்பிட்டு வந்துருக்குறான். நேராக கூப்பிட்டு வந்து உளுந்தூர்பேட்டையே விழுப்புரமோ தாண்டி ஏதோ ஒரு டோல்கேட் தாண்டி ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு. அம்மா இங்கே சாப்பிட்டுலாம் இதோட மெட்ராஸ் வரைக்கும் ஹோட்டல் இருக்காது, ரெஸ்ட் ரூம்லாம் எல்லாம் போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் உள்ள விட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரதுல கார் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஃப்ரெண்டோட காரை வாங்கி வந்திருக்கேன் நான் சென்னையிலேருந்து. நியூஸ் எத்தனை பேர் படிச்சிங்க? படிக்கலை யாருமே. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். அந்த அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி பையனை காணும் தேடி. அப்புறம் அவன் என்னை ஏமாற்றிட்டான். உடனே அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறாங்க, போலீஸு உடனே ஃபோன் பண்ணி அவனை பிளாக் பண்ணலாம், அவனை பிடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை அந்த அம்மா முடிச்சிட்டாங்க, நானே வேணான்னு விட்டுட்டு போகிறவங்கிட்ட நான் போய் என்ன பண்ண போகிறேன்? இன்னைக்கு தான் நிலமை. ஆந்திரா பஸ் ஸ்டாண்டில் கள்ளக்காதலனோடு ஓடுறதுக்காக 2 குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருக்கா. ஒன்றுக்கு 7, ஒன்றுக்கு 4 வயசு. பஸ் ஸ்டாண்டில் 2 குழந்தை ஏற்றி வச்சுன்னா அவங்க கூட கிளம்பி போயிட்டா. 2 அழுது அனாதையாக நிற்குதுயா. நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சொந்தம் இருக்குது பாஸ்டர், தம்பி இருக்கிறான் பாஸ்டர், அண்ணன் கேட்டுப்பார் ஒரு 3 லட்சம் 3 யூனிட் ரத்தம். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. லேலூயா. இவர் சொல்றா, இவர் யார் தெரியுமா? நமக்கு நெருங்கின உறவின் முறையா. யார் கைவிட்டாலோ, யார் வரமாட்டேன்னு சொன்னாலோ, யார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலோ ஒருத்தர் இருக்கிறார் ரூத்தே. அவர் யார் தெரியுமா? சொல்லவே மாட்டீங்களே. லேலூயா. நான் அப்படி சொல்லுவேன் பாருங்களேன். நீங்க நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா சொந்த பந்தம்லாம் உங்களை ரொம்ப தேடுவாங்கங்க. தூரம் சொந்தம்லாம் நெருங்கின சொந்தமாக மாறிடும். ஆமாம், நீங்கள் ஒன்றும் இல்லாத போயிட்டீங்கன்னா நெருங்கின சொந்தம்லாம் என்னவாயிடும்? தூர சொந்தமாயிடும். எல்லாம் தெரிதுங்க உங்களுக்கு கூட பரவாயில்ல. ஆனால் கூட தான் முடியல, மனசு அப்படியே பிடிச்சிக்குது. அண்ணன் புள்ள, அக்கா புள்ள, அவன் தான் வச்சானே உனக்கு அப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. வேற யாரும் வைக்கல. சொந்த பந்தத்தில் நீங்கள் ரொம்ப அடிப்பட்டதில்லை. இங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டீங்க. கொஞ்சம் அம்மாலாம் பாவம் தியாகம் பண்ணி வளர்த்துட்டாங்க. தெரில தட்டுக்கு சோறு எடுத்துன்னு போய் நின்று இருக்கீங்களா, சோறு போடுங்கன்னு. எத்தனை வீட்டில் நின்று இருக்கேன் தெரியுமா? பழையது கூட போட மாட்டாங்கங்க, அழுது இருக்கிறேன். எனக்கு தெரியும், ஒன்று தெரியும், எனக்கு ஒரு சொந்தம் இருக்கிறார். நான் அவரை என்னைக்கு நான் ஏசிய சர்ச்சு எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா? நான் வந்தபோது அனாதை, எனக்கு 2-3 சட்டைக்கு மேலே சட்டை கிடையாது. அந்த சபை என்னை எப்படி நேசிச்சு தெரியுமா? என்னை எப்படி அரவணைச்சாங்க தெரியுமா? என்னை முன்களத்துக்கு கொண்டு வர்றதுக்காங்க எத்தனை பேர் எனக்கு எதிராக இருந்தவங்க இருந்தாங்க. ஆனால் எத்தனை பேர் என்னை வளர்த்து விட்டாங்க தெரியுமா? நான் சொல்லட்டுமா? உலகத்தின் சொந்தங்கள் ஒன்று கூட எனக்கு உதவி செய்யலையா? ஆனால் இந்த திருச்சபையினுடைய மக்கள் என்னை நேசித்தது போல, என்னை வாழ வைத்தது போல எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் சொல்றோம், சொந்த பந்தத்துக்காக திருச்சபையும் தேவனையும் விட்டுறாதீங்க. ராத்திரி 12:30 மணிக்கு ஃபோன் பண்ண அவன் சொந்தக்காரன் வரமாட்டான், பாஸ்டர் வருவார். 12 இல்லையா 2 மணி கூப்பிட்டாலும் வருவார். உனக்கு என்னன்னாலும் வருவார். நிறைய நேரம் இல்லை, மணி 9:45. நான் இப்போல்லாம் ரொம்ப டைமோட முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த சத்தியத்தை நாளைக்கு பேசுகிறேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமான இந்த போவாஸை பற்றி எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என் கூட தான் கர்த்தர் பேசினார், உங்கள் குடும்பத்தோடு தான் கர்த்தர் பேசினார். பிரதர், நம்பர் 1, இன்னிலேருந்து நீங்கள் மனைவி ஆளாதீங்க. நான் சொல்றது கேள்வி. இனிமே உங்கள் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? நான் சொல்ல கேள் அப்படின்னு சொன்னினாலே போவாஸ்ன்னு சொல்லுமா நீ. அதே மாதிரி இது எதனா சொல்லுச்சுன்னு வச்சுங்க, நீங்க போவாஸ்னுங்க அப்படி உணர்ந்துருவாங்க. கோடு வேர்டு என்னதான்? கோடு
ஒருத்தர் சொன்னாராம், அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொண்ணு எப்போ பாரு இவருக்கு மெசேஜ் பண்ணுமா, நீ மெசேஜ் பொண்ணு வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னா என் மனைவி பக்கத்தில் இருக்கிற அந்த கோடு வேடா தான். வீட்டில் இருக்கிறேன் இதில் ஹாய்னு போட்டுச்சு அந்த பேரை பார்த்தவொடனே, அது சினிமாக்கு போலாமா வரி ஆகிரியான்னு செம போல அவனுக்கு ஆமேன்னு சொல்லுங்க. கோட்டு வேடு ஒன்று வச்சுக்கோங்க இனிமே. என்ன வேலை? கோட்டு வாய் வேடு இல்லை, கோடு வேடு. ஏதாவது நான் சொன்னதான் நடக்கணும். போவாஸ்ன்னு கம்முன்னு போயிடுவாரு. நம்ம ஆளுகிற போவாஸ் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக யாவை செய்து முடிக்கும் தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க